வெல்கம் டு அவர் சேனல் கற்றதை சொல்வோம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் பற்றி பார்ட் 1 வீடியோ லாஸ்ட் வீக் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்ட் 2 வீடியோ எப்படின்னு பாருங்கள். நம்ம சேனலில் ஃபோட்டோஷாப் வீடியோஸ்க்கு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். நேயர்கள் பார்க்குறவங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் லேப்டாப்பில் சிஸ்டத்தில் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோவில் ஃபைலில் பற்றி எல்லாம் பார்த்துருப்போம். அது போக இல்லை பேசிக் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருப்போம். டூல்ஸ் என்னென்ன யூஸ்னு பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எடிட் அண்ட் இமேஜ். இந்த ரெண்டு இதை பற்றி நான் பார்க்க போகிறோம். நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இமேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ கொடுக்கலாம். அப்படின்னா இந்த எம்டி ஸ்க்ரீனில் டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு இந்த இமேஜும் எடுத்துக்கிறேன். ரெண்டையும் கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா எத்தனை இமேஜ் ஆனாலும் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த எடிட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை அன்டூ, ஸ்டெப் ஃபார்வர்ட், ஸ்டெப் பேக்வர்டுன்னு இருக்குது. அன்டூன்னு என்னதுன்னா, சப்போஸ் இப்போ நம்ம இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தவங்க, நான் பண்ணி காமிக்கேன். இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம ஒரு இது கிரிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த ஃப்ரேமில் வந்து இப்படி ட்ரா பண்ணிட்டேன். இதனை வேண்டாம் பேக் போகணுன்னா நீங்கள் கண்ட்ரோல் செட் கொடுத்தா ஒரு ஸ்டெப்பு தான் போகும். இப்போ அதே இது நீங்கள் பாருங்கள், ஒரு இது தென் இன்னொரு இது. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் செட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேக்வேர்டு வந்து எத்தனை ஸ்டெப்னா போய்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு 15 ஸ்டெப் போய்க்கலாம். டிஃபால்ட்டாக போகிறது 15 ஸ்டெப் போய்க்கலாம். நம்ம செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஒரு 50 வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் போய்க்கலாம். அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் செட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பு எவ்வளோ தப்பு இருந்தாலுமே நீங்கள் பேக்வேர்டை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இப்போ பண்ண தப்பை நம்ம கரெக்டாக பண்ணால் தப்பை நம்ம பேக்வேர்டு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கு இந்த செகண்ட் ஸ்டெப் இருக்குது பாருங்கள், ஸ்டெப் ஃபார்வர்டு இருக்குது. ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் செட்டு அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் திருப்பி என்ன இது பண்ணீங்களோ கரெக்டாக வந்துடும். வேண்டாம்னா எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் செட்டு, வேணும்னா திருப்பி கொண்டு வரதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் செட்டு. இந்த ஆப்ஷன் இதுதான் இருக்குது. இந்த எடிட்டில் அதுதான் போட்டிருக்காங்க. அதில் இந்த முதல் 3 தான் அதே தான். நீங்கள் ஷார்ட்கட் கீ உங்களுக்கு தெரிலன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீ வந்து இதிலே சைட்லேயே மென்ஷன் பண்ணிக்காங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு இதில் கட், காப்பி, இந்த பேஸ்ட், இந்த ஆப்ஷன்லாம் இருக்குல்ல. இது நம்ம நார்மலாக நம்ம வேர்டில் பண்ணுற மாதிரி தான். எதாவது காய் பண்ணணுன்னா இங்கே கிளிக் பண்ணி இங்கே காய் பண்ணிக்கலாம். திருப்பி பேஸ்ட் பண்ணணுன்னா இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆகிரும். இந்த மாதிரி தான் இது பண்ணுறது, காய் பேஸ்ட் பண்ணுறது. இது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அது காமிக்கேன் சொல்கிறேன். பேஸ்ட் இன்டூ இப்படி ஒன்று ஆப்ஷன் இருக்குது. பேஸ்ட் இன்டூ அப்படின்னு என்ன ஆப்ஷன்னா, இப்போது இந்த ஃப்ரேமில் வந்து சென்டரில் ஒயிட் இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ரெண்டு வந்து பேராக்க இமேஜை வந்து நம்ம சென்டருக்கு கொண்டு வரணுன்னா ஜஸ்ட் இந்த இமேஜை அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தாலே இந்த இமேஜுக்கு வந்துடும். ஆனால் அந்த ஃப்ளவர் வந்து பாருங்கள் இந்த இமேஜுக்கு பேக் சைடில் தான் இருக்குது. ஆனால் இது பார்க்கறதுக்கு ஒரு அன்ஈஸியாக அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து அந்த ஒயிட் ஸ்க்ரீனில் வரணுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த பேஸ்ட் இன்டூ ஆப்ஷன். இந்த இருக்குது பாருங்கள், ஷார்ட்கட் கீ வந்து ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி இதுக்கு. இப்போ நான் வந்து பேக் போகிறேன், அதை எப்படி சொல்லி தரேன். பேக் போகிறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட் செட்டு. இப்போ இந்த இமேஜை வந்து இந்த ஒயிட்டில் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த இமேஜை கண்ட்ரோல் ஏ கொடுங்க. அப்படின்னா ஃபுல்லாகவே கண்ட்ரோல் ஏன்னா கண்ட்ரோல் ஆல்னு அர்த்தம், ஃபுல்லாக செலக்ட் ஆகிரும். தென் இதை காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிரும். இப்போ இந்த இமேஜுக்கு வந்து இந்த 4th டூலுக்கு பார்த்தீங்களா, மேஜிக் டூல், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் ஸ்பேஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இந்த சைடில் தெரிதா, கூட தெரிதா, இந்த சைடு ஒயிட் சைடு மட்டும் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் வந்து எடிட்டில் வந்து
பேஸ்ட் இன்ட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து அந்த ஒயிட் ஸ்க்ரீனுக்குள்ளே மட்டும் தான் வரும். தெரியுதா? நார்மலாக பேஸ்ட் பண்ண எப்படி இருந்துச்சு, இப்போது அந்த ஒயிட் ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம பேஸ்ட் இன்ட்டு போட்டோன்னே எப்படி டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இப்போ நீங்கள் வந்து இதை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணாலுமே அந்த ஒயிட் ஸ்பேஸ்க்குள்ளேயே தான் மேக்ஸிமைஸ் ஆகும். நீங்கள் மினிமைஸ் பண்ணால் அதுக்குள்ளே தான் மினிமைஸ் ஆகும். நீங்கள் எவ்வளோ பஸ் ஆனாலுமே அந்த ஃப்ளவருக்கு உள்ளே தான் அந்த இமேஜ் இருக்கும். இந்த ஆப்ஷனோட பெனிஃபிட் இதுதான். பேஸ்ட் ஆப்ஷனோட இது வழி தான். இது பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு இமேஜை நம்ம சைஸை குறைக்கணும், சிறுசு பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கார்னர் பிடிச்சி நான் கீழே எழுத்தனா சிறுசாகுதா, இந்த மேலே எழுத்த பெருசாகுதா, அது மாதிரி இங்கே சைடு பண்ணிக்கலாம். தென் டாப்லேயும் பண்ணிக்கலாம், பாட்டம்லேயும் பண்ணிக்கலாம். இமேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறக்காண்டி, சைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறக்காண்டி யூஸ் பண்ணுறது டூல் தான் இந்த டூலு, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலு. இது ஷார்ட்கட் வந்து Ctrl+T. இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா அது போயிடும். திருப்பி உங்களுக்கு வேணுன்னா Ctrl+T கொடுத்தீங்கன்னா அது வரும். நீங்கள் எப்படி உங்கள் சைஸ் வேணுமோ அதை யூஸ் பண்ணிவிட்டு தன் என்ட்ரி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நான் என்னோடய இமேஜ் வந்து பாட்டம், டாப்பு, கார்னர் எல்லாமே ஒன்று போல் சிறுசை பண்ணணும், பெருசு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் தருதா ஒன்று போல் தான் இதாகும், நம்மளுக்கு ஏறக்குறை ஆகாது. இப்போ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் இமேஜ் அங்கே எங்கே நாட்டி இந்த மாதிரி ஆப்ஷனும் இந்த மாதிரி வரும். அதனால் நீங்கள் ஷிஃப்ட் அமிக்கிட்டு பண்ணிங்கன்னா ஒன்று போல் உங்களுக்கு வேணுன்னா ஷிஃப்ட் அமிக்கிட்டு பண்ணுங்கள். இல்லை ஒன்று போல் தேவையில்லை, சைஸ்க்கு ஏற்றாப்ப நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா நார்மலாக கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் இந்த ஆப்ஷனால் அதுதான் யூஸு இந்த ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மால். தென் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்குது. இதில் நீங்கள் போனீங்கன்னா இதில் ஸ்கேலு, ரொட்டேட்டு, ஸ்க்ரூ, டிஸ்டாய்டு, அது பெர்ஸ்பெக்டிவ்னு ஆப்ஷன்லாம் இருக்குது. இது ஒன்று பாருங்கள். இந்த பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்தோம்னா இப்போ உங்களுக்கு கார்னர் அதே Ctrl+T ஆப்ஷன் தான் வரும். ஆனால் நீங்கள் இழுக்கும்போது ஏதோ ஒன் சைடு மட்டும் தெரியுதா ஆப்ஷனு. இந்த டூல் இப்படி இருக்கும், இந்த டூல் இப்படி ஒரு யூஸ் இருக்குது. தென் அதே மாதிரி அதில் இருக்கிற எல்லா டூலும் அந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் என்ன அந்த டூல் இருக்கோ அந்த டூலில் ஃபுல்லாக இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். இப்போது இந்த இமேஜை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சொல்கிறேன் பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணுன்னா, இந்த கார்னருக்கு வந்தோம்னா இந்த ஆரோவை பாருங்கள். இப்போ நார்மலாக ஆரோவாக இருக்குது. இந்த கார்னர் கொண்டு போனேன் ஒரு கேர்வ்டு ஆரோ மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. இதை இப்படி வந்துட்டு நீங்கள் மவுஸ் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா எந்த டேரக்ஷனும் இந்த ட்ராக் பண்ணிங்கன்னா இமேஜ் ரொட்டேட் ஆகும். சரிதா? எந்த சைஸ் வேணுமோ வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதாயிரும். இது வந்து நீங்கள் வந்து அந்த எடிட்டில் போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ரொட்டேட் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் ஷார்ட்கட்டு நீங்கள் Ctrl+T கொடுத்து பண்ணுறீங்களா, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறீங்களா, அதுலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுலேயுமே பாரு கார்னர் வந்தீங்கன்னா ஆப்ஷன் இப்படி வந்துடும். நீங்கள் எங்கே வேணுமோ டேஷனும் திருப்பிக்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி விட்றாங்க, விட்டு அப்படியே வந்துடும். அது என்ட்ரு கொடுத்தா தான் அதோட இது அப்ளை ஆகும். இந்த நெக்ஸ்ட்டு அதே ட்ரான்ஸ்ஃபார்மில் ரொட்டேட் ஏஜ் 180 டிகிரி 90 டிகிரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது ரொட்டேட் ஆகிரும். நம்ம வந்து நம்ம Ctrl+T கொடுத்து ஒன்று போல் ரொட்டேட் பண்ணிட்டா லைட்டாக ஸ்லாண்டிங் அந்த மாதிரி வரும். இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த இமேஜ் எப்படி இருக்கோ அப்படியே திரும்பிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இதில் ஆப்ஷன் ஃபுல்லாக அந்த ஆப்ஷன் தான். ஃப்ளிப் ஹாரிசாண்டல் தருதா கொடுத்தா எப்படி வரும். ஃப்ளிப் வெர்டிக்கல் கொடுத்தோம்னா தலைகளை போய் இப்படியே வந்துடும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் ஃபுல்லுமே இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இமேஜ். இதில் என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு இது மோடு. இந்த மோடு வந்து நிறைய மோட்ஸில் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது வந்து ஆர்பிஜி கலர் தான் இப்போ யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு வந்து காமனான கலராக தான் இருக்கும். மற்றபடி சிஎம்கேன்னு கலர் யூஸ் பண்ணோம்னா, சப்போஸ் நம்ம எல்லோ யூஸ் பண்ணோம்னா அங்கே வேறு கலரில் இதாகும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ஆர்ஜிபி யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் வரும். அதில் நீங்கள் ஆர்ஜிபி கலர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். கிரே ஸ்கேல்னால் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும் இமேஜ். இப்போ பாருங்கள் தெரியுதா,
கலர் இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடுச்சு. நீங்கள் என்ன தான் கலரில் இது பண்ணாலுமே உங்களுக்கு இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இதாகிடும் இருக்கும். அது அந்த அந்த அதோட ஆப்ஷன் தான், அந்த மோடு தான் கிரே ஸ்கேல் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது RGB யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும். தென் நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் வந்து இல்லை லெவல்ஸ்னு இருக்குது. இந்த லெவல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். சப்போஸ் இந்த இமேஜ் வந்து இந்த இதே விட்ருங்க, இந்த கலர் இருக்குன்னு நினைக்காங்க. இது இந்த பையன் கலராக இருக்கான், பேக்ரவுண்ட் இதாக இருக்குன்னு விட்ருங்க. இதை சப்போஸ் இந்த இமேஜ் வந்து ஒரு பிளாக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இமேஜுமே சில ஃபோட்டோ எடுத்துருப்போம், இருட்டில் எடுத்துருப்போம். அந்த இருட்டில் இருக்கிறது வந்து ஃபேஸுக்கு கொஞ்சம் இருட்டாக காமிச்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ இருட்டாக வச்சுக்கோங்களேன். இருட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி இருட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் லெவல்ஸ்க்கு வந்துடுங்க. லெவல்ஸ்க்கு வந்த உடனே இந்த கீழே 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த 3 பாயிண்ட்ஸில் இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோத்துக்கு உங்களுக்கு பிரைட்னஸ் கூட்டணுமோ நீங்கள் இங்கிட்டு இல்லைங்க, லெஃப்ட் சைடில் தள்ளுங்க. தள்ளினீங்கன்னா தெரியுதா இமேஜோட உங்களுக்கு பிரைட்னஸ் சேஞ்ச் ஆக தெரியுதா? இப்படி மாறும். உங்களுக்கு எந்த லெவலில் அமைச்சு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பிரைட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு இமேஜ் எந்த அளவுக்கு வேணுமோ அது பண்ணுங்கள். மேக்ஸிமம் சில இதுக்கு வந்து சில பேர் கருப்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கலரை ஏற்றணும், அந்த மாதிரி பண்ணால் கூட நீங்கள் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும். அந்த பிளாக் கலர் ஃபேஸாக இருக்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஒயிட் கலர் பிரைட்னஸ் ஏற்றணும், கொஞ்சம் ஒயிட்டாக காமிச்சமாக காமிக்கும். அதோட ஆப்ஷன் தான் இந்த இது. இதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+L, அதை கொடுத்து அப்படி வந்துடும். இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதிலே வந்து ஆட்டோ லெவலும் இருக்குது. சப்போஸ் இந்த நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏறக்குறை ஆயிடுனா அசிங்கமாக வரும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஆட்டோ லெவல்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செகண்ட் ஆப்ஷன். அது கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக ஏதோ சேஞ்ச் பண்ணால் பிரைட்னஸ் கூட்டுறதுன்னா அதே பண்ணிக்கிறோம். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Shift Ctrl+L, அது கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை சேஞ்ச் பண்ணி இருந்துக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆட்டோ கான்ட்ராஸ்ட் கொடுத்தோம்னா அந்த கலர் நம்ம எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ எல்லாம் அதுவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். எல்லாம் ஆட்டோவாக அதே பண்ணுறது தான், நம்ம இது பண்ண முடியாது, மேலே பண்ண முடியாது. தென் ஆட்டோ கலர் அதே ஆப்ஷன் தான். தென் கேர்வ் இருக்குது. இந்த கேர்வ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் மொபைலில் நிறைய பேர் ஃபோட்டோ ஆப் எதாவது யூஸ் பண்ணி எடிட்டிங் ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுவும் அந்த பிரைட்னஸ் லெவலு அந்த மாதிரி கூட்டுற மாதிரி ஆப்ஷன் தான். இப்போ எதாவது ஒரு சைடு பிடிச்சதுன்னா அந்த ஒன் சைடு மட்டும் கலர் ஏறும், தெரியுதா? இந்த மாதிரி நம்ம எந்த சைடு மட்டும் நம்மளுக்கு பிரைட்னஸ் ஏற்றணும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேர்வில் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர் பேலன்ஸ், இதை கிளிக் பண்ணி இதுலேயும் நம்ம எடிட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ இந்த இமேஜோட கலர் பேலன்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வரணும். இதை எடிட் பண்ணி சில பேர் ஃபோட்டோஸ்லாம் நல்லா இப்போ இது ஸ்டைலிஷாக போடணும் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் மாற்றுறதுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணிக்கலாம். தெரியுதா கலர் சேஞ்சாக தெரியுதா? ஆப்ஷன் தெரியுதா? ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே பாருங்கள், சேஞ்ச் தெரியுதா? சேஞ்சஸ் எப்படின்னு தெரியுதா? இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கலர் பேலன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு தென் பிரைட்னஸ் இருக்குது. இதுவுமே அதே மாதிரி தான். நம்ம பிரைட்னஸ் நம்மளுக்கு எவ்வளோ கூட்டணுமோ கூட்டிக்க குறைச்சிக்கலாம், நம்ம விஷயம் தான். அதுமாதிரி கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தான். நம்ம இது மேனுவலாக பண்ணுறது. மேலே ஆப்ஷனில் வந்து ஆட்டோவாக அதே பண்ணுற மாதிரி இருக்குது. இது நம்ம மேனுவலாக பண்ணுற ஆப்ஷன் இது. இந்த இடத்துல ஆட்டோ கான்ட்ராஸ்ட் இருக்கா, இது ஆட்டோவாக அதே பண்ணுறது. நம்ம மேனுவலாக பண்ணுறதுக்கு பிரைட்னஸ் இப்போ கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துட்டு இப்போ பண்ணிக்கலாம். இது ஹியூஜ் சேச்சுரேஷன்னா இது வந்து நம்ம இமேஜை வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறது தான். இந்த டூல் யூஸ் ஆகும். எங்கெல்லாம் பிளாக் ஒயிட்டு கூட இதாகாது. மேக்ஸிமம் பிளாக் எங்கெல்லாம் இதாக இருக்கோ அந்த சைடுலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் லைட் சேஞ்சஸ் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் டார்க்காக இருந்தது கொஞ்சம் அப்படி சேஞ்ச் ஆகி தருதா? என் லைட்னஸ் அதே மாதிரி கொஞ்சம் டிம்மு பிரைட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது இந்த டூலு. தென் நெக்ஸ்ட்டு இதை கொடுத்தா இது இந்த கிரே ஸ்கேல் ஆப்ஷன் மாதிரி இது தான். கிரே ஸ்கேலாம் உங்களுக்கு அந்த லேயரே ஃபுல்லுமே அப்படி இருக்கும். இதனால் அந்த இமேஜ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜை மட்டும் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் மாற்றுறதுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். டிசேச்சுரேட் கொடுத்துக்கலாம். தென் ரீப்ளேஸ் கலருங்கிறது அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜில் வந்து எனக்கு அந்த ஃபேண்ட் கலர் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளேஸ் கலர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இதில் வந்து ஸ்லாஷன் இருக்கா, இல்லை இமேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன கலர் சேஞ்ச் பண்ணி கேட்கு, இந்த ப்ளூ கலர்னால் ப்ளூ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போது
இந்த கீழே 3 ஹியூஜ் சேச்சுரேஷன் லைட்னஸ் இருக்கா, இந்த 3மே நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலுமே ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ப்ளூ கலருங்கிற க்ரீனு மாதிரி தான். இப்போ நீங்கள் ஃபேண்டுக்கு இப்போ நம்ம போட ட்ரெஸ் கலர் சேஞ்ச் பண்ணணும், அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டூலு. இதை நீங்கள் பெயிண்டில் போய் ட்ரா பண்ணி கலர் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஈஸியான வேலை. சிம்பிளாக நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஈஸியாக ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இழுத்த ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்துடும். நீங்கள் சூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த டூல் இந்த டூலோட யூஸ் அதான். இங்கே நெக்ஸ்ட்டு தென் செலக்டிவ் கலர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி இங்கே சைடு இந்த இருக்குல்ல, அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். அது நீங்கள் இப்படி பண்ணணும் தேவையில்லை. இந்த சைடில் இங்கே இருக்குது இந்த ஃபஸ்ட்டு கட்டை வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலரு, இந்த பேக்கில் இருக்குது பேக்ரவுண்ட் கலரு. நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்கள் கலர் ஓப்பன் ஆகிரும். என்ன கலரமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஓகே பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும். இதுக்கு நீங்கள் அங்கேயே பண்ணணும் தேவையில்லை, இப்படி நீங்கள் டேட்டா பண்ணிடலாம். தென் இதெல்லாம் அவ்வளோ மேக்ஸிமம் இதாகாது. இதோட யூஸ்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இமேஜ் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கும்போது இமேஜஸ் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. தென் டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜை டூப்ளிகேட் பண்ணும். ஒரு இமேஜ் மாதிரி இன்னொரு இமேஜ் டூப்ளிகேட்டாக வந்துடும். தெரியுதா? காப்பின்னு இங்கே பாருங்கள், ஜானி இமேஜ் அப்படின்னு போட்டிருக்கு. ஜானி இமேஜ் காப்பி, இது ஒரு டூப்ளிகேட் காப்பி. இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன். இதை நீங்கள் வந்து அதில் அப்படியே பண்ணலாம். ஷார்ட்கட்டாக பண்ணுறதுக்கு இந்த இமேஜோட மேலே பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். அது டூப்ளிகேட் கொடுத்தாலே உங்களுக்கு டூப்ளிகேட் இமேஜ் வந்துடும். இது ஷார்ட்கட். இது தென் நெக்ஸ்ட்டு அப்ளை இமேஜ் கால்குலேஷன் இருக்குது. தென் இந்த இமேஜ் சைஸு இதை கொடுத்திங்கன்னா இந்த சைஸ் இருக்குது, இமேஜ் சைஸ் இருக்கா. இப்போ இந்த இமேஜோட சைஸ் வந்து வித்து வந்து 768 பிக்சல் இருக்குது, ஹைட்டு வந்து 1024 ஹைட் இருக்குது. இப்போ இதை வந்து நான் சைஸ் எல்லாம் மாற்றலாம். எனக்கு உங்களுக்கு எந்த சைஸ் பண்ணால் நீங்களே மாற்றிக்கலாம். இப்போ நான் மாற்றினேன் பாருங்கள். இப்போ இது வந்து ஆட்டோவாக நம்ம என்ன வித்து கொடுக்கமோ அதுக்கு ஈக்குவலாக ஹைட் சேஞ்ச் ஆகும். இது வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து இப்போ எனக்கு பாருங்கள், இப்போது ஆட்டோ அதே ஆகிறதுனால அந்த இமேஜ் சைஸுக்கு வந்து அப்படியே இருக்கும். ஒரு என்ன சொல்ல, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சைஸ் மாத்திரம் பாருங்கள். இப்போ ஹைட்டு வந்து ஒரு 500 போட்டேன். வித்து இதில் இந்த கன்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துட்டோம்னா நம்ம பிடிச்ச மாதிரி சைஸ் நம்ம போட்டுக்கலாம். ஆட்டோவாகவே சேஞ்ச் ஆகாது. இப்போ ஹைட்டு 200 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், தெரியுதா? ஹைட் 200லையும் வித்து 500லையும் பார்த்தோன்னா இமேஜ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம போடுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இமேஜ் சைஸ் இதுக்கு வந்து ஷார்ட்கட்டும் இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான், சேம். இந்த இமேஜோட மேலே பாரில் வந்து ரைட் கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கன்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களே ஆட்டோவாக அதே ஆகிக்கிறோம். அது டிக் எடுத்து விட்டிங்கன்னா மேலே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு தென் கேன்வாஸ் சைஸுங்க இருக்குது. அதுவும் அதே மாதிரி தான், வித்து ஹைட்டு நம்ம எந்த லெவலில் எப்படி எந்த சைஸ் எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு கேட்கும். இதுவும் அதே சைஸ் மாதிரி தான். இதுக்கு ஷார்ட்கட்டும் கிளிக் பண்ணி இந்த மேலே இருக்குது, இதில் இருக்குது. இந்த ஃபைல் இன்ஃபோங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜோட இப்போ நம்ம எதாவது பண்ணியிருந்தோம்னா இந்த இமேஜுக்கு ஆத்தர் யார், டைட்டில் என்னென்னு நம்ம கொடுப்போம். நம்ம எதாவது சீவ் பண்ணோம்னா அது ஃபுல்லாக நம்ம கொடுத்து வச்சுக்கலாம். நம்ம அப்போ சப்போஸ் நம்ம இமேஜ் யாருக்கா ஃபார்வர்டு பண்ணுறோன்னா அதை கிளிக் பண்ணி அவங்க ரைட் கிளிக் பண்ணி பேஜ் இன்ஃபோ கொடுத்தோன்னே, ஃபைல் இன்ஃபோ கொடுத்தோன்னே அவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இதில் வர்ற மாதிரி நம்ம டைப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எடிட்டை பற்றியும் இமேஜ் பற்றியும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லேயர், செலக்ட், ஃபில்டர் இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு இமேஜை எப்படி கட் பண்ணி எப்படி நம்ம இன்னொரு இமேஜை ஜாயின் பண்ணுறது அந்த மாதிரி பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாத்தையும் நல்லா பாருங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுக்கும். அப்போ தான் நான் மேலும் எனக்கு அடுத்த வீடியோஸ் நிறைய போடுறதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். மறக்காமல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலே உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.